ஹாய் வீவர்ஸ், நம்ம இன்றைக்கி சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான 2 இன்க்ரீடியன்ட்ஸ் பார்க்கலாம். இப்போது நான் ஒரு 3 பிரெட் ஸ்லைஸ் சைடில் இருக்கிறதுலாம் கட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 3 உருளைக்கிழங்கை நல்லா வேக வச்சு தோல் நீக்கி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை மேஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் நம்ம சில பொருட்களை சேர்க்க போகிறோம். நம்ம என்னென்னு பொறுத்திருந்து பார்ப்போம். இப்போது நான் உருளைக்கிழங்கையும் ப்ரெட்டையும் நல்லா மேஷ் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். நல்லா மேஷ் பண்ணிடுங்க. நீங்கள் பாருங்கள், இந்த மாதிரி மேஷ் பண்ணணும். ஸோ இதில் நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாட் மசாலா கொஞ்சம் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். எல்லா கடையிலையும் கிடைக்கும் சாட் மசாலா. நம்ம நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் சாட் மசாலா சேர்த்துக்கலாம். சப்போஸ் சாட் மசாலா சேர்க்க முடியாதவங்க கொஞ்சம் பெப்பர் பவுடர், கொஞ்சம் கார மிளகாய் தூள், கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நான் சாட் மசாலா சேர்த்துட்டேன். இப்போ நல்லா இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டா இது இப்போ என்னென்னா நல்லா பைண்ட் ஆகிடணும். கொஞ்சம் கூட எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகி வர மாதிரி நல்லா ப்ரெஷர் கொடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இது கொஞ்ச நேரம் நம்ம ஊற விட்டுடலாம். ஒரு 5 நிமிஷம் இது ஊறட்டும். அதுக்குள்ளே இதை பொரிச்சு எடுக்கிறதுக்கு நம்ம அடுப்பை ஆன் பண்ணி ஆயில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஒரு தவா வச்சுக்கலாம். இந்த தவா கொஞ்சம் காயட்டும். நம்ம அதில் நமக்கு தேவையான அளவு, அதாவது நம்ம பொரிச்செடுக்க போகிறோம், அதுக்கு தேவையான அளவு நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் விட்டாச்சு. ஸோ இந்த எண்ணெய் நல்லா காஞ்சி வரட்டும். இப்போ ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம இந்த மாதிரி குட்டி 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 பால்ஸ் மாதிரி நம்ம எடுத்து நம்ம போட்டுக்கலாம். குட்டி குட்டியாக பால்ஸ் மாதிரி எடுத்து நல்லா சூடான எண்ணெயில் அப்படியே சேர்த்துக்கலாம். இது ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது கூட நம்ம டொமேட்டோ சாஸ் கொடுத்தோம்னா ரொம்ப அருமையாக இருக்கும். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க ஈவினிங்கில். ஸோ இதை மாதிரி நம்ம வீட்டில் குழந்தைங்க இருக்கும்பொழுது கொஞ்சம் சத்துள்ள வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்து நம்ம கொடுக்கும்பொழுது குழந்தைங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி குட்டி 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 குட்டியாக செஞ்சு கொடுத்தோம்னா அவங்க பிடிச்ச மாதிரி சாப்பிடுவாங்க. எல்லாமே குட்டி இட்லி, குட்டி ஆப்பம், குட்டி இடியாப்பம், குட்டி தோசை, அந்த மாதிரி அவங்க குழந்தைங்க எப்பவுமே சின்ன சின்னதாக விரும்புவாங்க. ஸோ அதனால் நம்ம சின்ன சின்னதாக செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க. இப்போது நான் இதெல்லாம் சேர்த்துட்டேன். இப்போ இது கொஞ்சம் நேரம் நல்லா ப்ரௌன் கலராக பொரிஞ்சு வரட்டும். இப்போ பாருங்கள் வியூவர்ஸ், நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு. கலர் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி பொரிஞ்சு வர ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். இது கிறிஸ்பியாக இருக்கும். இப்போது இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ திரும்பவும் நம்ம இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து போட்டு இதேமாரி பொரிச்சு எடுத்துக்கலாம். இங்கே பாருங்க வியூவர்ஸ், நான் ஆல்ரெடி 2 முறை போட்டு எடுத்துட்டேன். இது ஃபைனலாக போட்டது. இப்போது இதுவும் நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நல்லா மொரன்னு இருக்குது வியூவர்ஸ், கிறிஸ்பியாக இருக்குது. நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த டிஷ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது ஒரு பிளேட்டில் நான் மாற்றிட்டேன் எல்லாத்தையும். இப்போது ஒரு கப் வச்சுருக்கேன். இந்த கப்பில் நம்ம சாஸ் ஊற்றிக்கலாம். ஸோ இப்படி சர்வ் பண்ணோம்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸை நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வீவர்ஸ், பாய்.